பிரேமா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து H4EAD சம்பந்தமா ஒரு தீர்ப்பு முக்கியமா வந்திருக்குன்னு சொன்னீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், ஒரு முக்கியமான தீர்ப்பு H4EAD சம்மந்தமாக வந்திருக்கு. H4EADயில் உள்ளவங்களுக்கு ஒரு சக்கரை பொங்கல் செய்தி மாதிரி தான் அதை நம்ம சொல்லணும். காரணம் 10 வருஷம் இந்த கோர்ட்டு கேஸ் இழுத்து அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே அந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. என்ன கேஸ், என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? கரெக்ட். 2015 தான் H4EADங்கிற ஒரு விஷயம் வருது. அதன் முன்பு வந்து H4ல EAD கிடையவே கிடையாது. H4ல இங்கே வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2015 ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அந்த வாய்ப்பை வழங்குறாங்க. அதாவது H1B I-140 பண்ணியிருக்கும் போது H4EAD வாங்கிட்டு இங்கே வேலை செய்யலாங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வராங்க. DHS வந்து இந்த ரெகுலேஷன் சேஞ்சஸை வந்து பிப்ரவரி 2015 கொண்டு வந்து மே 2015 பப்ளிஷ் பண்ணி அதை அமலாக்கம் பண்ணுறாங்க. அதுலேருந்து இது 10 வருஷம் அனிவர்சரி கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் ஏப்ரல் 2015 சேவ் ஜாப்ஸ் யூஎஸ்ஏங்கிற அமைப்பு வந்து கோர்ட்டுக்கு போய் இல்லை, டிஹெச்எஸ் அவங்களோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் கொண்டு வர அதிகாரம் டிஹெச்எஸ் கிடையவே கிடையாது, அது காங்கிரஸ்க்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது நடந்தது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடந்தது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்கிறாங்க இல்லை, H4EAD வந்து இருக்கும், டிஹெச்எஸ் பண்ணது சரியான நடைமுறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி டிசி சர்க்கியூட்டுக்கு போனது. இது எல்லாமே பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே நடந்தது. அங்கேயுமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன சொன்னதோ அதை உறுதிப்படுத்துகிறாங்க. சேவ் ஜாப்ஸ் யூஎஸ்ஏ அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அக்டோபர் 14, 2025 சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு டெசிஷன் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் எப்படி தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு வாதம் போயிட்டு அங்கே ஒரு வெர்டிக் கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு டிசி சர்க்கியூட்டில் ஒரு வெர்டிக் கொடுத்துருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, இந்த ஒரு சேலஞ்சை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஒரு கேஸே வித்ட்ரா வாங்கினாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கொள்ளப்படுதுன்னா, கீழ்கோர்ட்டில் கொடுத்த அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு, அதனால் அதை சேலஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்த கேஸை நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதான் பொருள் கொள்ளப்படுது. ஸோ அந்த ஒரு பொருளில் தான் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த தீர்ப்புக்கு வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? பிரசிடென்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எந்த சேஞ்சும் உடனடியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் நம்ம பார்த்தோம், பிரசிடென்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து EADக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை. ஸோ ஏதாவது வந்து ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வருவாங்க. அதாவது வந்து நீங்கள் H4EADல இருக்கும்போது பயோமெட்ரிக்ஸுங்கிற ஒரு விஷயம் முதல் டேர்மில் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் பயோமெட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு EADல கண்டினியூ பண்ண முடியாது. அதாவது அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த டைம் அதிகமாக இருக்கும். ஸோ வேலை இழப்பு, அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் வேலை இழப்பு ஏற்படும். அதுக்கு பயந்து நிறைய எம்ப்ளாயர் வந்து EADஸை எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உடனடியாக ஒரு ரெகுலேஷன் சேஞ்சஸ் DHSல கொண்டு வரதுக்கோ இல்லை ஒரு லா கிரியேட் பண்ணி அது இரு அவைகளும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணுறதுக்கும் உடனடியாக வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல.